கோவிந்தராஜன் உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 26 சட்டமன்ற தேர்தல் இதுவரை இல்லாத அளவிற்கு இல்லாத ஒரு தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இது இப்படி தான் சொல்லுவாங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் களமாக இருக்கும், இல்லாத தேர்தலாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் உண்மையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் அப்படி சொல்வதற்கான அந்த பின்னணி, அந்த காரணம் என்பது புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், கணிசமான முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். ஸோ அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறார்கள், புதிய மாற்றத்தை நோக்கி நகரப் போகிறார்கள் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் உண்மையில் இதுவரை இல்லாத தேர்தலாக 26 இருக்கும் என்று நாமும் நம்பலாம். எப்படி பார்க்குறீங்க கோவிந்தராஜன்? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பெண்கள் வாக்காளர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்வு இன்றைக்கு ஏப்ரல் 13. இதே ஏப்ரல் 13 1992 ஆண்டு அதாவது அனைத்து பெண்கள் மகளிர் காவல் நிலையம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 1000 விளக்குல அனைத்து மகளிர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே முதல் முறையாக துவங்கப்பட்ட தினம் இன்று. ஸோ பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து அவங்க பாதுகாப்பை எப்படிலாம் இது பண்ணாங்கன்ற அந்த தினத்தில் இன்னைக்கு நாம் இந்த தலைப்பை குறித்து விவாதிக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. நினைவூட்டலுக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க. ரைட். இப்போ நீங்கள் கேட்கக்கூடியது கேள்வி, இந்த முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஐஆர் திருத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆர் மூலியமாக வந்திருக்கக்கூடிய தரவுகள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 வயது உள்ள அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ 14.59 லட்சம், 14.59 lakhs. ஸோ இதில் ஆண் பார்த்தீங்கன்னா ஜென்ஸில் 7.62 lakhs, ஃபீமேலில் 6.96 lakhs இருக்காங்க. இவங்க என்றைக்குமே இந்த இது யங்ஸ்டர்ஸ் ஒரு மாற்றத்தை நோக்கி போவது அது நிதர்சனம். ஜென் ஜி அப்படின்னு இப்போ கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்கெல்லாம் ஆல்வேஸ் தே ஆர் ஆல் இந்த ஹைடெக்காக சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஸோ இவங்க எப்படி அவங்க வாக்கு செலுத்துவாங்கன்னு மெஜாரிட்டி அதை பார்க்க போனீங்கன்னா அந்த புதிய கட்சியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுக்கு இந்த ஜென்ஜி போடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லாருமே அவங்களுக்கு போட மாட்டாங்க, மெஜாரிட்டி அவங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் இன்னொன்று பார்க்கணும், யூத். நான் டாக்கிங் அபவுட் த யூத். அதாவது யூத் வாக்காளருக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 29 வயதுக்குண்டான அந்த யூத் யங் ஏஜ். அதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் ஏறத்தாழ 1,07,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்க அவங்க முக்கிய பங்கு, அவங்க ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எஸ். இந்த புது வாக்காளர் கூட இவங்களுடைய இந்த வாக்காளர்கள் தான் மிக மிக முக்கிய பங்கு வகிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா புதுசு அவங்களுக்கு சில பேர் ஓட்டு போடுற அன்னைக்கு எவ்வளோ பேர் அன்னைக்கு போய் போடுவாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த லீவ் விட்டுருக்குறாங்க, லீவ் அன்னைக்கு வேற எங்கன்னா அவங்க எப்படி போயிட்டாங்கன்னா தெரியாது அவங்க எவ்வளோ பேர் போடுவாங்கன்றது நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த 20லேருந்து 29 வயதில் இருக்கக்கூடிய அந்த யூத் இளைஞர்கள் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,07,00,000 வாக்காளர் இருக்காங்க. இவங்க தான் இவங்க ப்ளஸ் மகளிர் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கு. ஏறத்தாழ 12 லட்சம் பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள் கூட அதிகமாக இருக்காங்க. ஸோ பெண்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா 2.89 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 20 to 29 and இந்த ஃபீமேல் ஓட்டர்ஸ் ஆர் த டிசைடிங் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில் இருக்க போகுது. இந்த யங் ஏஜ் இந்த யூத் வாக்காளர்கள் 1 கோடியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆல்ரெடி தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அரசினுடைய அவங்க இதை பார்த்துருக்காங்க, செயல்பாட்டை பார்த்துருக்காங்க, போன இதிலே பார்த்துருக்காங்க. இந்த திமுக அரசு செயல்பாட்டை பார்த்துருக்காங்க. அதிமுக ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இதில் போன முறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கா இல்லையான்றதை தே வில் அசஸ் வேலிடேட் பண்ணி வாக்கு பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இளைஞர்கள் வாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோவிட் காலத்தில் இந்த இளைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த 20லேருந்து 29 வயது இருக்கிறவங்களாம் கோவிட் பேரிடர் காலத்தில் ஆல் பாஸ் போட்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
அப்படின்ற ஒரு நன்றி கடனோட இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த யங் வாக்காளர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடியவங்க ஒரு வாய்ப்பு எப்படி பார்க்குறேன்னாக்க, அதாவது ஐ எம் கிவிங் தட் பெனிஃபிட் ஆஃப் டவுட். அந்த 14.59 lakhs அந்த வாக்காளருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் எப்படி கொடுக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடு, அதை வந்து இது ஒரு பேசும் பொருளாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதை இப்போ இந்த வாக்குறுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 7.5 வந்து 10% உயர்த்தியிருக்கிறார். ஸோ அதை வந்து மக்கள், அந்த மாணவர்களை ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியதுக்கும் ஒரு ஈர்க்கக்கூடியமாக இதை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நேற்றைக்கு முதல்வர் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அங்கே வீட்டுக்கு போயிருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் ஓப்பனாக சொல்றார், எஸ் டிக்ளேர், சார் என் பையன் கூட அந்த 7.5% அந்த ஒதுக்கீட்டில் தான் அவன் வந்து இதுவே அந்த மருத்துவ இதுவே வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறார். டக்குன்னு முதல்ல எந்திரிச்சு போயிட்டார். அப்போ ஸோ அந்த அளவுக்கு இது வந்து இம்பேக்ட் ஆகியிருக்கிறதுன்றது தான் பார்க்கணும். ஸோ அந்த 14.5 lakhs கூட இது வந்து அந்த 7.5% அது இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மகளிருக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதிமுகவுக்குன்னா, பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கோசம் அறிவிச்சிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல்வேறு, அதாவது குலவிளக்கு திட்டமாக இருக்கட்டும், அந்த பேருந்து இலவச கட்டணமில்லா பேருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இது பண்ணியிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடையில் 1 கிலோ பருப்பு, அதுக்கப்புறம் 1 லிட்டர் எண்ணெய் இலவசமாக கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு பட்டு சேலை கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி மானியம் கொடுக்குறாங்க. இது போல் அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பெண்களை மையமாக வைத்து இது பண்ணுறக்கூடியதான் பார்க்க. பெண்கள் அதிமுக ஆட்சியில் சொல்லக்கூடிய வாக்குறுதியை செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். திமுகவில் 1000 ரூபா உரிமை தொகைன்னு சொல்லி போனதில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அது முதல்ல அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போதும் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மாற்றிட்டாங்க. அவங்களுடைய நிலைப்பாடுலேருந்து மாறி அது ஒன்லி தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு சொல்லி அவங்க இதை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு இது ஆயிருக்கு. அதாவது அவங்க இந்த 1000 ரூபாய் அந்த இது கொடுக்க ஆரம்பித்ததே நவம்பர் 2023 தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தது 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ 2 வருட காலம் அவங்களுக்கு எதுவே படல. ஸோ அதுலேயே வந்து ஒரு இதுவாக இருக்குது. அவங்க வாக்குறுதியில் திமுக என்ன சொல்லியிருந்தாங்க, ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தது எப்போ, நவம்பர் 2023 தான் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க அது டிஸ்கவுண்ட் பண்ணி ஏறத்த 50 மாதங்கள் நம்ம வச்சுக்கலாம். 60 மாதம் 5 வருஷத்துக்கு, அதில் நம்ம 10 மாதத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. 50 மாதங்கள் 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்களா 50,000 ரூபாய் எல்லாருக்கும்? கொடுக்கல. மிஞ்சி மிஞ்சி போனால் 28,000 ரூபாய். ரெண்டாவது, பெண்கள் ரொம்ப இப்போ வந்து உஷாராயிட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, திரு முதல்வர் அவர்கள் இப்போ இந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் அவசரமாக 3,000 ரூபா 2,000 ரூபாலாம் போட்டு அறிவிச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து தேர்தலுக்கோசரன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஏமாற்று வேலைன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ அந்த திமுகவை சார்ந்த மந்திரிகளாக இருக்கட்டும், வேட்பாளர்கள் அந்த பெண்களிடையே போகிறப்ப திருப்பி அனுப்புகிறாங்க. ஊருக்குள்ளே வராத, திரும்பி போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதெல்லாம் பெண்களுடைய ஏமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன் நான் வந்து. இப்போது புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஏறக்குறைய 2 கோடியை தாண்டும் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது. நீங்கள் பெண்கள் குறித்து சொன்னீங்க. இப்போது நம்ம இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஆளும் தரப்போ எதிர்த்தரப்போ தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் தான் அவங்க மைண்டில் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இன்னமும் வேலை தேடி அலையக்கூடிய நிலைமை தான் இருக்குது, வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தலை, இத்தனை கோடி பேர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு தரோன்னு சொன்னாங்க, ஆனால் அது முழுமை பெறலை அப்படின்றையான இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை நோக்கி இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது இளைஞர்கள் நகர்வார்களா? அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் முழுக்க தேர்தல் பரப்புரை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்னீங்க. இந்த இஷ்யூஸ் எப்படி பார்க்கலாம்? இது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதாவது இளைஞர்கள், இந்த முதல் முறை வாக்காளர்கள் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நிச்சயமாக பார்ப்பாங்க. அதாவது இருக்கக்கூடிய, அது எப்படி பார்ப்பாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதனுடைய நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, நமக்கு அதுக்கு உண்டான
திறன் மேம்பாட்டுக்கு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி நமக்கு அரசு அதை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது, இதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த திமுக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க சென்ற அவங்க ஆட்சியில், அது பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக கம்மியாக தான் இது பண்ணியிருக்கு. இந்த முறை வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க அவங்க ஏறத்தாழ ஒரு 6.59 அரசு இது வேகன்சி, கவர்மெண்ட் வேகன்சிஸே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆக்சுவலாக செயல்பாடு பண்ணியிருக்கிறது, போன முறையே அவங்க 10 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அரசு வேலை வாங்கி தருவோம்னு சென்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இதை கண்டினியூஷன் ஆகி இப்போ 6,50,000 பேருக்கு மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பில் இந்த அரசு சிறம்பட செயல்பட்டு தானே செயல்படவில்லை. இஃப் யூ லுக் அட் தி எண்ட் ஆஃப் தி உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் ஒன்றுமே பண்ணல. எங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பல குளறுபடி நடந்துச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு அது குளறுபடி ஏற்பட்டு மாணவர்கள் எல்லாம் அவ்வளோ அதிருப்தியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் இருக்கு நிச்சயமாக இது இந்த அரசு கம்பேர் பண்ணுறப்ப அதிமுக அரசில் இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கி பண்ணி அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வாக்குறுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, வேலை வாய்ப்பு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய பட்டதாரிகள் வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஒரு சைஃபண்ட் போல கொடுக்கறதா தேர்தல் இதில் அறிவிச்சிருக்காங்க, தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இளைஞர்கள் இந்த வேலை இல்லாத இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு வேலை வரலன்னா கூட நமக்கு ஒரு சைஃபண்ட் போல கொடுத்துருக்கிறது வாக்குறுதி கொடுத்துருவாங்களே, நமக்கு இந்த ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை இது பண்ணோம். நிச்சயமாக வேலை வாய்ப்பு வருவதற்கு இந்த ஆட்சியில் பல்வேறு இது நடந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அதான் திரு கோவிந்தராஜன் சிறிய குறுக்கீடு, நான் ஏன் அதை நான் டீகோட் பண்ண விரும்பினேன்னா, நீங்களே அந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சொன்னீங்க. 21 ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது, ஆனால் வழங்கியதோ 23ஆம் ஆண்டு அப்படின்னு. அப்போ தேர்தல் வாக்குறுதிகள் ஆப்வியஸாக அந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றோனே தரணும், அதுதான் தேர்தல் வாக்குறுதி. இங்கே 2-3 ஆண்டுகள் கழித்து நம்ம தரோம் அப்படின்றது அது களத்தில் எப்படி விமர்சனங்களை உருவாக்கும் அப்படின்றது நாம் அறிந்தது தான். அப்போ தான் நான் மீண்டும் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, தேர்தல் வாக்குறுதிகளிலேயே வச்சு இவங்க திருப்தி அடைந்து விடுவார்களா அப்படின்னு கேட்குறேன். அதாவது நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்க சார், ஒரு தேர்தலை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னாக்க ஆளுகின்ற அரசை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை பார்ப்பாங்க. இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ஆளுகின்ற அரசு நீங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க உங்களுடைய, அதுதான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம அவங்க இளைஞர்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் போனால் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அந்த ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு ப்ராக்ரஸ் அந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் முதல் தலைமுறை இளைஞர்கள் பெண்களை கவர்ந்திருக்கிறதா, அவர்கள் நோக்கி அந்த ப்ராக்ரஸ் கார்டு திருப்திகரமாக இருக்கிறதா? அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எல்லா ஹெட்டிங்லயுமே ஃபெயில் தானே வந்திருக்கு இந்த அரசு, எல்லா இடத்துலையுமே ஃபெயில் தானே இருக்கு. எங்கன்னா ஒரு இடத்துல அது பாஸ் இருக்கா? பெண்கள் பாதுகாப்பு ஃபெயில். அதுல இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வரக்கூடிய ஒரு செய்தி, சற்று முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சியில் பார்த்த செய்தி, அந்த எம்ஜிஆர் நகர் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு பகுதியில் 25 பெண்களுக்கு பாலியல் சீண்டல் தொல்லை கொடுத்ததாக ஒரு நபர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கொடுத்துருக்காங்க. அவங்க போய் சொன்னதுனால 25 பெண்கள் மீது ஆல்ரெடி அந்த நபர் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்த சம்பவம் இது, எம்ஜிஆர் நகர் காவல் நிலைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்புன்றது நிச்சயமாக கிடையாது. அடுத்தது சட்டம் ஒழுங்குல இப்போ இந்த தேர்தல் ஆணையம் ஒரு பர்மனன்ட் ஒரு ஹெச்ஓபிஎஃப் போட்டிருக்காங்க. இந்த ஹெச்ஓபிஎஃப் போடுறதுக்கு ஹெட் ஆஃப் போலீஸ் போஸ்ட் நிரந்தர டிஜிபி போடுறதுக்கு உயர்நீதிமன்றம் அவங்க உத்தரவு போட்டாங்க, மதிக்கவே இல்லை. மேல்முறையீட்டுக்கு போனாங்க, அங்கேயும் போயிட்டு உத்தரவு போட்டாங்க, மதிக்கவே இல்லை. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் திரு சந்தீப் ராய் ரத்தோரை அவர் டிஜிபியாக போட்டிருக்காங்க. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஜாதிய கொலைகள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒரு கொலை, இப்போ சாத்தாங்குளத்தில் ஒரு பெண்ணை இது பாலியல் வன்கொடுமைக்கு ஏதாச்சும் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது போல சட்டம் ஒழுங்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதே போல போதை கலாச்சாரத்தில் நாளொரு மேலையும் பொழுது இந்த ட்ரக் கல்ச்சர் வந்துட்டே இருக்கு. அதாவது எல்லா பள்ளிகள் கல்லூரி வாசகல்ல. அதே போல பெண்கள், நான் இப்போ இன்னொன்று சொல்லிட்டேன், 2 வயது சின்ன குழந்தை, அதை அவங்க அந்த 2 வயது சின்ன குழந்தை முதல் 80 வயது முதியவர் வரை இது போல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. விமான பணிப்பெண் மீது போயிருக்கிறவங்க திமுகவை இப்போ சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை இது பண்ணியிருக்காங்க.
அதே போல பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான எதுவுமே நடக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், இந்த ட்ரக் இதுவா இருக்கட்டும், வளர்ச்சி. இவங்க போயிட்டு வந்தாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த இது ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை தானே வெள்ளை பேப்பரை காட்டுறாரு டிஆர்பி ராஜா. என்ன வந்து முதலீடுகள் வந்திருக்கிறது, அந்த வெளிநாட்டிலேருந்து இவங்க போய் முதலீடுகள் வந்திருந்ததுனா தான் அது மூலியமா வேலை வாய்ப்புகள் இருக்கணும். அந்த எம்ஓயு போட்டதெல்லாம் இன்னைக்கு எது செயல்படுத்தி இருக்கிறது, அதுக்கு வெள்ளை அறிக்கை இவை எல்லாமே முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்களிடையே இந்த விஷயங்கள் எல்லாமே கவனத்தில் கொள்ளப்படும். நிச்சயமாக. சுருக்கமா உங்களுடைய மக்கள் தீர்ப்பு எப்படி பார்க்கறேன்னாக்க, வர்ச்சுவல் வாரியர்ஸோட வெளிப்பாடு தான் இது. வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தான் வர்ச்சுவலா இருக்காங்கல்ல, அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸோட வெளிப்பாடு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஃபைன். ஐடி விங் அவங்களுடைய திமுகவின் ஐடி விங் டிவிகேயின் வர்ச்சுவல் வாரியர்ஸோட வெளிப்பாடு தான் இது. இது வந்து வர்ச்சுவலா அப்படியே இது பண்ணிட்டு இருக்கலாமே, கள நிதர்சனம் வேறு. நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதியில் போய் அந்த டெல்டாவே அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. விவசாயிகள்லாம் இன்னைக்கு அவ்வளோ ஒரு கோபமா இருக்கிறாங்க திமுக அரசு மீது. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் அதிமுக என்டிஏ கூட்டணி வெல்வது உறுதி.